பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில இறை மக்கள் குருவானவரிடம் இறை மக்கள் எந்த அளவுக்கு மறையுரையை கேட்பார்கள் என்பது தலைப்பில் நாம் பார்க்கும் பொழுது, இறை மக்கள் நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனம் பெற வேண்டும். அது நல்ல ஒப்புரவு அருட்சாதனம் மக்களுக்கு தேவைப்படுகிறது முதலில். இரண்டாவதாக, ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக பாவ மன்னிப்பு பெற்ற இறை மக்கள் பரிசுத்தப்படுத்தப்படுகிறார்கள். அப்படி பரிசுத்தத்தால் அவர்கள் இறைவனை, கடவுளை தரிசிக்கலாம். இயேசுவின் திரு உடல் திரு இரத்தத்தில் பங்கு கொண்டு மனமாற்றம் அடையும் பொழுது இறை மக்கள் இறை வார்த்தையை ஏற்று கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பது உண்மை. மறைமுறையில் ஆண்டவரின் இரண்டாம் வருகையை பற்றி அறிவிக்க வேண்டும். இது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவைப்படுகிறது. இறை மக்கள் அன்றாடம் திருப்பலி காண்கின்றார்கள். ஆனால் அந்த திருப்பலியை முழு திருப்பலியாக காண்பது இல்லை. அந்த திருப்பலியை முழுவதுமாக மக்கள் கண்டு அதன் வழியாக ஆண்டவருடைய திரு உடலை திரு ரத்தத்தையும் பெற இறை வார்த்தை வழியாக மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். அவ்வாறு அவர்கள் திருப்பலியில் கலந்து கொள்ளும் பொழுது அவர்கள் மாசற்ற ஒரு உள்ளத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். மாசற்ற உள்ளத்தோடு திருப்பலியை காண்கின்றார்கள். இறை மக்களின் மனதில் ஒரு குருவானவர் புனித பிரான்சிஸ் அசிசியார் போல, அல்லது அவர் வழியாக புனித அந்தோனியார் புனிதரானார். அதனால அவர்கள் பெற்றுக்கொண்ட அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த கோட்பாடுகளை இறை மக்கள் குருக்களிடம் எதிர்பார்க்கிறார்கள். அப்ப அந்த குருக்கள் அந்த ஒரு புனித அசிசியார் போல, புனித அந்தோனியாரை போல இருக்க வேண்டியது ஒரு அவசியமாகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா, அந்தோனியார் இறை வார்த்தையை போதிக்கிறார். இறைவார்த்தையை போதிக்கும் பொழுது கடல்ல போய் மீன்களுக்கு கூட போதித்தார். ஆனா மீன்களுக்கு போதிக்கிற அளவுக்கு அவன் ஏன் சென்றார் என்பது ஒரு பெரிய கேள்வி. அவன் மீன்களுக்கும் அந்தோனியார் இறைவார்த்தையை போதிக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இறைவார்த்தையை எரேமியா 23:29 சொல்லப்படுகிறது. ஆண்டவரின் சொல் தீயை போன்றது, அது பாறையை நொறுக்கும் சம்மட்டி போன்றது அப்படின்னு சொல்லிட்டு இறைவார்த்தையில சொல்லுது. அந்த எரேமியா 23:29 படியாக இறைவார்த்தையை கொடுக்கப்பட வேண்டும். அப்படியே அதன்படியாகவே இறைவார்த்தை கற்பிக்கப்பட வேண்டும். இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் சலேசியன் சபையை ஏற்படுத்திய புனித டொன்போஸ்கோ இருந்தார். புனித டொன்போஸ்கோ திருப்பலி நிறைவேற்றும் பொழுது அவர் அதாவது பரவசமாகி திருப்பலியை நிறைவேற்றி இருக்கிறார். அந்த நடு திருப்பலி வேலையில கூட பரவசமாகி பூமியிலிருந்து 1 அடி உயரத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறார் என்று நாம் படித்திருக்கிறோம். அவ்வாறு அந்த ஊனக்கண்ணோடு பார்ப்பவர்கள், அந்த விசுவாசத்தோடு பார்ப்பவர்களுக்கு அவர் இந்த திருப்பலியில் அவர் பரவசமானதை மக்கள் கண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைய சூழ்நிலையில கூட இறைவார்த்தையை மக்கள் விரும்பி கேட்பதற்கு இது போன்ற காரணங்கள், இது போன்ற செய்திகள் நமக்கு தரப்பட வேண்டும் என்று இன்றைய சூழ்நிலையில் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்.